ஹாய் எவ்ரிபடி, நான் டாக்டர் அகிலா அசோகன், குழந்தை நல மருத்துவர். குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நார்மலான விஷயங்கள், அப்நார்மலான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், நியூட்ரிஷன், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சைல்ட் ஹெல்த் ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து கிரேடில் கேப் அப்படின்னு சொல்றோம். ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த கிரேடில் கேப்னா என்ன டாக்டர், ஏன் என்னோட குழந்தையோட தலையில வந்து இந்த மாதிரி பொடுகு மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு, இது பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை, என் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். குழந்தைங்கள்ல ஒரு வயசு உட்பட்ட குழந்தைங்கள்ல ரொம்ப காமனாவே 10% குழந்தைங்களுக்கு இந்த கிரேடில் கேப் அப்படின்றது வருது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தொட்டில் தொப்பி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொப்பி போடக்கூடிய இந்த ஸ்கேல்ப் ஏரியால குழந்தைங்களுக்கு மஞ்சள் கலர்ல செதில் செதிலா வந்து ஒரு பொடுகு மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. இது 100 குழந்தைங்கள்ல 10% குழந்தைங்க அப்படின்னா 100 குழந்தைங்கள 10 குழந்தைங்களுக்கு வருது. ரொம்ப காமனா வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது, ஏன்னா இது ஒரு வியாதி கிடையாது, இது காமனா வரக்கூடிய விஷயம். இது ஏன் சில குழந்தைங்களுக்கு வருது அப்படின்ற காரணத்தை பார்த்தோம்னா 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் செக்ரீட்டிங் கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டினால நிறைய ஆயில் செக்ரீட் ஆகி நம்மளோட டெட் செல்ஸ் வந்து அந்த ஆயிலோட அட்டாச் ஆகி அது வந்து இந்த செதில் செதிலான ஒரு yellowish அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. இந்த எக்ஸசிவ் ஆயில் செக்ரீஷன், இந்த எண்ணெய் வந்து அதிகமா செக்ரீட் ஆகிறதுக்கு காரணமா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாவோட ஹார்மோன்ஸ் அந்த குழந்தைக்கு வந்து அதிகமான ஒரு லெவல்ல இருக்கும் பொழுது இந்த செபேஷியஸ் கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டி நடக்குது. அடுத்து நம்மளோட ஸ்கின்லயே ஒரு நார்மலான ஒரு ஃபங்கை இருக்கும், அதை நம்ம மலசீசியா ஃபர்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபங்கை வந்து காரணமா கூறப்படுது. இந்த ஃபங்கை வந்து அந்த ஆயில வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுல வந்து டெட் செல்ஸ் வந்து அட்டாச் ஆகி இதுவுமே காரணமா கூறப்படுது. இது என்ன காரணமா இருந்தாலுமே இதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த கிரேடில் கேப் அப்படின்ற இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து எந்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னா குழந்தையோட ஸ்கேல்ப் ஏரியா, குழந்தையோட ஐப்ரோஸ், மூக்கு பகுதி, காதுக்கு பின்னாடி, குழந்தையோட அக்கிள்ல பார்க்கலாம், குழந்தையோட டயப்பர் ஏரியாலையும் பார்க்கலாம். இந்த இடங்கள்ல வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் வரலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா விட்டாவே 1 வருஷத்துல அது சரியாயிடும். அது சீக்கிரமா சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தைக்கு அடிக்கடி நீங்க வந்து ஸ்கேல்பை வந்து வாஷ் பண்ணி கொடுக்கலாம். ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, குழந்தைக்கு நீங்க தலை குளிப்பாட்டுறதுக்கு முந்தின நைட் கோகோனட் ஆயில வந்து இந்த ட்ரையா இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்ப்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி தூங்க வச்சுட்டு காலையில நீங்க குளிப்பாட்டும் பொழுது ஷாம்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மோஷன்ல நீங்க குழந்தைக்கு நல்லா மசாஜ் பண்ணி குளிப்பாட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ளார இந்த ஃபுல் ட்ரை ஸ்கேல்ஸ் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மெத்தட் வந்து குழந்தையோட சாஃப்ட் கோம்பு வச்சு நீங்க அதை வந்து கிளீன் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப ட்ரையா இருக்கிற டைம்ல கோம் வச்சு நீங்க அதை கிளீன் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அங்க வந்து ரெட் ஆயிடுச்சு, இல்ல அந்த ரா ஸ்கின் வெளியே வந்துருச்சுன்னா அங்க இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால நீங்க அதை ரொம்ப சீக்கிரமா எடுத்துடணும், அதை வெளியில எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதை எடுத்துடக்கூடாது. ரொம்ப ஜென்டலா அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது ஈஸியா வந்துடும். இது வந்து 1 இயர்க்குள்ளார நிறைய குழந்தைங்களுக்கு சரியாயிடும். இப்போ உங்க குழந்தைக்கு இது கூட சேர்ந்து கண்ணத்துலயோ இல்ல ஸ்கின்லயோ ரெட்டா இருக்கு, ரொம்ப அரிக்குது, குழந்தை அழுதுட்டே இருக்குன்னா அது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் கிடையாது, அது வந்து எட்டோபிக் டெர்மடைட்டிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அலர்ஜிக் கண்டிஷன். அதுக்கு நீங்க உங்க குழந்தை நல மருத்துவரை அணுகி அதுக்கான மருந்துகளை கொடுக்கணும். ஜென்ரலா கிரேடில் கேப் ஒரு செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து அரிக்காது, குழந்தைய வந்து கஷ்டப்படுத்தாது, குழந்தைக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காது, குழந்தை அழுகாது. இன்ஃபேக்ட் இது ஒரு இன்ஃபெக்ஷன் கூட கிடையாது. இது ஒருத்தவங்களுக்கு பரவுமே செய்யாது. சோ இது எதுவுமே தொந்தரவு கொடுக்காத ஒரு கண்டிஷன் தான் கிரேடில் கேப். குழந்தைக்கு இதனால தொந்தரவு இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பாக உங்க குழந்தை நல மருத்துவரை அணுகி அதுக்கான டயக்னோசிஸை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். சாதா கிரேடில் கேப் அப்படின்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே உங்க குழந்தைக்கு 1 வயசுல இது சரியாயிடும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேட்கலாம். இன்னும் எதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் அதை பத்தி நம்ம வீடியோ போடலாம் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். பை.